முதல் 2 கட்ட வாக்குப்பதிவின் இறுதி சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 102 தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட முதற்கட்ட வாக்குப்பதிவில் 66.14% வாக்குகளும், 88 தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 66.71% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மத ரீதியில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டுவர கண்டிப்பாக விடமாட்டேன் என பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். தெலங்கானா மாநிலம் ஜஹீராபாத் தொகுதியில் பேசிய அவர், காங்கிரசின் தவறான கொள்கை காரணமாக நம் நாடு வளர்ச்சியில் பின்தங்கி இருந்ததாக குற்றம் சாட்டினார். மோடி 3வது முறையாக பிரதமரானால் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள நக்சலிசத்தை முழுமையாக ஒழித்து விடுவார் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அகமதாபாத்தில் பேசிய அவர், முதல் 2 கட்ட மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 100 இடங்களை கைப்பற்றும் என்றார். ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும், வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலுக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு சிறிது நேரம் கோல்ஃப் விளையாடி மகிழ்ந்தார். பசுமை பள்ளத்தாக்கு அருகே உள்ள மைதானத்தில் விளையாடிய பின் வெளியே வந்த முதலமைச்சரை காண காத்திருந்த மக்கள் அவரை கண்டதும் உற்சாகமடைந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தமிழ்நாட்டில் 15 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 108.50 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. கடந்த 73 ஆண்டுகளில் இல்லாத அளவாக ஊட்டியில் அதிகபட்சமாக 84.92 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் மே 1ஆம் தேதி முதல் வாகன நிறுத்தம் கட்டணங்கள் மாற்றியமைக்கப்படுகின்றன. மெட்ரோ ரயிலில் பயணிக்காமல் வாகனம் நிறுத்தும் வசதியை மட்டும் பயன்படுத்துவோருக்கான பார்க்கிங் கட்டணம் 18 மெட்ரோ ரயில் நிலையங்களில் இன்று முதல் உயர்த்தப்படுகிறது. பிராட்வே பேருந்து நிலையத்தில் மல்டி மாடல் இன்டகிரேஷன் போக்குவரத்து முனையம் அமையவிருப்பதால் பேருந்து நிலையம் தற்காலிகமாக தீவு திடலுக்கு இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் தீவு திடலில் 5 கோடி ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி ஆஜராகி சாட்சியம் அளித்தார். வழக்கில் சம்பந்தப்பட்ட ராஜமகேந்திரன் வீட்டில் நடைபெற்ற சோதனையின் அறிக்கை விவரத்தை மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ் அலுவலகத்தில் சமர்ப்பிப்பதாக சாட்சியத்தில் குறிப்பிட்டார். திரைப்படங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் ஆண்டி பண்டாரம் எனும் சமூகத்தின் பெயரை இழிவாக பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த கலாதேவி என்பவர் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்தது தொடர்பாக அதனை எடுத்து சென்ற 3 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் சுமார் 10 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். இதில் சதீஷ், நவீன், பெருமாள் ஆகியோர் எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். எழும்பூர் கோட்டக் மஹிந்திரா வங்கியில் லோன் வாங்கிய வாடிக்கையாளரை வங்கி ஊழியர்கள் தரக்குறைவாக பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. அருவருக்கத்தக்க வகையில் பேசிய வங்கி ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காசிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆர்த்தி என்பவர் வங்கியை முற்றுகையிட்டார். புதுக்கோட்டை மாநகராட்சியோடு முள்ளூர் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை இழப்பு மற்றும் சொத்து வரி, வீட்டு வரி உயர்வு ஏற்படும் என அவர்கள் புகார் தெரிவித்தனர். நெல்லை அரசு பேருந்தில் தாமரை சின்னத்தை ஒட்டியதை தட்டி கேட்ட ஓட்டுநரை சோடா பாட்டிலால் தாக்கிய பாஜக பிரமுகர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. மருதுபாண்டி என்பவரை குண்டர் சட்டத்தின் கீழ் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்க காவல் ஆணையர் உத்தரவிட்டார். கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழ்நாடு கேரள எல்லையான போடிமெட்டு மலைச்சாலையில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்ட பிறகே வாகனங்கள் தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுகின்றன.
திருப்பூரில் வேதிப்பொருட்களை வைத்து செயற்கை முறையில் பழுக்க வைத்த மற்றும் கெட்டுப்போன மாம்பழங்கள் உள்ளிட்ட 2.5 டன் பழங்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 3 மொத்த விற்பனை நிலையங்களுக்கு அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர். தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் மூங்கில்தொழுவு ஊராட்சிக்கு முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்கரோடு பெதப்பம்பட்டி நாள் ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என கூறியதன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரம்பலூர் கிராமத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் சாலையில் காலி குடங்கரோடு திரண்ட சிலர் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கோவை மாவட்டம் ஆலாங்கொம்பு கிராமத்திற்கு முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதிக்கு திருப்பூர் 2ஆம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்து குடிநீர் விநியோகிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அருப்புக்கோட்டை அருகே தொட்டியாங்குளம் கண்மாய்க்கு செல்லும் நீர்வழி ஓடையில் ரியல் எஸ்டேட் நபர்கள் ஆக்கிரமித்த இடத்தை மீட்கும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஏற்கனவே ஆக்கிரமித்த இடத்தை மீட்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். ஆம்பூரில் வடமாநில முதியவரை அடித்து கொலை செய்த வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மது போதையில் ஏற்பட்ட தகராறில் குல்தீப் சிங் என்பவர் தாக்கியதில் ராம்ஜிலால் என்ற முதியவர் உயிரிழந்தார். அயோத்தி செல்லும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதல் முறையாக ராமர் கோவிலில் வழிபாடு நடத்த உள்ளார். அதேபோல அங்குள்ள ஸ்ரீ ஹனுமன் கர்கி கோவில் உள்ளிட்ட முக்கிய புனித ஆலயங்களிலும் அவர் தரிசனம் செய்கிறார். கர்நாடகத்தின் குடிநீர் தேவைக்காக மட்டுமே நீர் இருப்பு உள்ளதால் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் கர்நாடகா தெரிவித்தது. இதையடுத்து பிலிகுண்டுலுவில் மே மாதத்திற்கான 2.5 TMC நீர் இருப்பை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு குழுவின் தலைவர் வினீத் உத்தரவிட்டார். கொல்கத்தாவில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவில் நேற்று 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் இதன் தாக்கம் குறைந்து மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தின் தலைமை செயலகம் மற்றும் ராஜ்பவனுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கட்டடத்திற்குள் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக வந்த மின்னஞ்சலின் IP முகவரியை கைப்பற்றி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கனோஜ் மாவட்டம் மக்சலன்பூர் கிராமத்தில் உள்ள பள்ளியின் வகுப்பறை நீச்சல் குளமாக மாற்றப்பட்டுள்ளது. வெப்பநிலை அதிகரிப்பால் சிறார்கள் குளித்து மகிழ 2 அடி கொண்ட செயற்கை நீச்சல் குளத்தை பள்ளியின் முதல்வர் ஏற்பாடு செய்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் முந்திரிப்பழ மதிப்பு கூட்டு தொழிற்சாலையை ஏன் அமைக்கவில்லை என தமிழ்நாடு அரசுக்கு இயக்குநர் தங்கர்பச்சான் கேள்வி எழுப்பியுள்ளார். பண்ருட்டியில் முந்திரிப்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். சென்னை வடபழனியில் தென்னிந்திய கலை இயக்குநர்கள் சங்கத்தின் நிர்வாகத்தை கண்டித்து அச்சங்கத்தின் உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கான ஊதியத்தை நிர்ணயம் செய்ய கோரிய அவர்கள் அரசு தலையிட்டு உரிய நீதி பெற்று தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கற்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே அதிமுக கவுன்சிலர் வீட்டிற்கு அருகே நாட்டு வெடிகுண்டுகளை வீசியதாக 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அன்பழகன், ஜீவா மற்றும் ஹரி ஆகிய மூவரும் சிக்கிய நிலையில் அதில் ஒருவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்று வீடு திரும்பிய தம்பதியின் இருசக்கர வாகனத்தின் மீது கல்லூரி பேருந்து மோதியதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
அந்தமான் நிக்கோபாரை போல தமிழ்நாட்டிலும் பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்களை விற்க தடை விதிக்க வேண்டும் என அமைச்சர் கீதா ஜீவனிடம் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே துக்க வீட்டு அருகே பட்டாசு வெடித்ததால் ஏற்பட்ட தகராறில் 3 பேரை ஒரு கும்பல் அரிவாளால் வெட்டியுள்ளது. மேலும் அப்பகுதியில் இருந்த கடை ஒன்றையும் அவர்கள் சேதப்படுத்திய நிலையில் அவர்களை விரைந்து கைது செய்ய கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் நாச்சியார்பேட்டையில் 1 வருடத்திற்கு மேலாக முறையாக குடிநீர் விநியோகம் இல்லை என புகார் எழுந்துள்ளது. வீடுதோறும் 3 அடி பள்ளம் பறித்து தண்ணீர் பிடித்து வரும் நிலையில் போதிய அளவு குடிநீர் கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த திருப்பாலப்பந்தல் பகுதியில் ஆங்கில வைத்தியம் பார்த்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். சித்தார்த் மெடிக்கல் எனும் மருந்தகத்தின் பின்பகுதியில் அறை வைத்து மருத்துவம் பார்த்து வந்தது சோதனையில் தெரிய வந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் மணலிக்கரையில் நகைக்கடைக்கு வெளியே படுத்து தூங்கியவரிடம் இளைஞர் ஒருவர் பணம் மற்றும் செல்போனை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த நபர் மீண்டும் வந்து பாலித்தீன் கவரில் ஜல்லிக்கற்களை கொண்டு வந்து தூங்கியவர் மீது வீசிவிட்டு சென்றார். சென்னை அடுத்த பனையூர் கடலில் நண்பர்களோடு குளிக்க சென்ற 12ஆம் வகுப்பு மாணவன் கடல் அலையில் சிக்கி மாயமானார். அலையில் இழுத்து செல்லப்பட்ட மாணவர் செபி ஆண்டனி கரை திரும்பாத நிலையில் கானத்தூர் போலீசார் மீனவர்களோடு இணைந்து தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் காதலித்தவரை விட்டுவிட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்த இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்தனர். வெட்டி வீசப்பட்ட உடல் பாகங்களை போலீசார் மீட்டு உடற்குறாய்விற்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல்லில் தனியார் கூட்டுறவு சொசைட்டி நிறுவனம் மூலமாக 8 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நபரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்த நிலையில் SMC கூட்டுறவு வீட்டு வசதி சொசைட்டியின் சேர்மன் விஜய் கிருஷ்ணன் என்பவர் அமெரிக்காவில் தேவாலயத்தில் சந்தித்த 15 வயது சிறுவனை 2020ஆம் ஆண்டு முதல் பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதாக 26 வயது ஆசிரியை கைது செய்யப்பட்டார். சிறுவனின் செல்போனிற்கு ஆசிரியை அனுப்பிய குறுஞ்செய்திகளை கண்டு அதிர்ச்சியடைந்த அவனின் பெற்றோர் ஆசிரியை குறித்து புகார் அளித்தனர். IPL கிரிக்கெட் தொடரின் 48வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. மும்பை அணி 144 ரன்களை எடுத்த நிலையில் லக்னோ அணி கடைசி ஓவரில் இலக்கை எட்டி த்ரில் வெற்றி பெற்றது. IPL புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்தில் இருந்த லக்னோ அணி லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியதன் மூலம் 3வது இடத்திற்கு முன்னேறி அசத்தியுள்ளது. விளையாடிய 10 போட்டிகளில் 7 போட்டிகளில் தோல்வியடைந்த மும்பை அணி கடைசி 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான IPL போட்டிக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் MS தோனி தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சக வீரர்களோடு இணைந்து பயிற்சி மேற்கொள்ளும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான T20 உலகக்கோப்பை அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்தது. விராட் கோலி, சஞ்சு சாம்சன், சிவம் துபே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ள நிலையில் சுப்மன் கில், ரிங்கு சிங் உள்ளிட்டோர் மாற்று வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். T20 உலகக்கோப்பை இந்திய அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. முன்னணி சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின், வேகப்பந்து வீச்சாளர்கள் நடராஜன், சாய் சுதர்ஷன் உள்ளிட்டோர் இடம்பெறாததால் தமிழக ரசிகர்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். நடப்பு IPL தொடரில் மும்பை அணியின் கேப்டனாக உள்ள ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்சி குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணிக்கு அவரை துணை கேப்டனாக நியமித்தது பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. T20 உலகக்கோப்பையில் இந்திய அணிக்காக விளையாட KL ராகுலுக்கு வாய்ப்பு கிடைக்காத நிலையில் அவருக்கு லக்னோ அணி ஆதரவு தெரிவித்துள்ளது. லக்னோ அணி வெளியிட்டிருக்கும் X தள பதிவில் KL ராகுல் தான் எப்போதும் எங்களுடைய நம்பர் 1 என குறிப்பிட்டுள்ளது.
நடிகை பிரக்யா நாகராவை திருமணம் செய்து கொண்டதை போன்ற புகைப்படத்தை நடிகர் ஜெய் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். பேபி அண்ட் பேபி எனும் புதிய படத்தில் இருவரும் ஜோடியாக நடித்து வரும் நிலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் என கூறப்பட்டது. நடிகரும் பட்டிமன்ற பேச்சாளருமான மதுரை முத்து புதிய கார் ஒன்றை வாங்கிய நிலையில் அது தொடர்பான புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். அதில் உங்கள் அன்பில் ஆதரவில் இல்லத்திற்கு வந்த புது தோழன் வருகை என நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டிருக்கிறார். கொடைக்கானல் பூம்பாறை மலை கிராமத்தில் உள்ள 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு குழந்தை வேலப்பர் கோவிலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்கு வந்த பக்தர்களோடு புகைப்படம் எடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த பாப்படையான்பட்டி பகுதியில் உள்ள புனித சூசேப்பர் ஆலய 94ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சூசையப்பர் எழுந்தருளி காட்சியளித்தார். சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் நாகரசம்பேட்டை அழகுநாச்சியம்மன் கோவில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் 5 டன் எடையும் 40 அடி உயரமும் கொண்ட பிரம்மாண்டமான தேரை காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் சுமந்து சென்று வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி கோவில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை அடுத்த எள்ளுவிளை பகுதியில் உள்ள முத்தாரம்மன் கோவில் கொடைவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரதநாட்டிய குழுவினரின் சிறப்பு கலை நிகழ்ச்சியை பக்தர்கள் கண்டு களித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கோட்டை கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மா, பலா, வாழை என முக்கனிகளால் அலங்கரிக்கப்பட்டு 4 மாட வீதிகளில் வலம் வந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சித்திரை பௌர்ணமி உண்டியல் காணிக்கையாக 2,23,71,962 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்தது. அத்தோடு 365 கிராம் தங்கமும் 2.8 கிலோ வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்துள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 1,56,18,000 ரூபாய் பணமாக கிடைத்துள்ளது. அத்துடன் 68 கிராம் தங்கமும் 5.5 கிலோ வெள்ளிப் பொருட்களும் 142 வெளிநாட்டு கரன்சிகளும் காணிக்கையாக கிடைத்துள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தை அடுத்த விரியூர் பகுதியில் உள்ள புனித அடைக்கல அன்னை ஆலய தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் சூசையப்பர், அந்தோனியார், புனித அடைக்கல அன்னை, குழந்தை இயேசு ஆகியோர் எழுந்தருளி காட்சியளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரம்பராம்பட்டு கிராமத்தில் உள்ள கொங்குநாட்டு மாரியம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுதல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெண்கள் குடங்களில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட கூழை கோவிலில் முன்பகுதியில் உள்ள பெரிய கொப்பரையில் ஊற்றப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. (2024) T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியை அறிவிச்சிருக்காங்க BCCI. ரோஹித் சர்மா கேப்டனாகவும் ஹார்திக் பாண்டியா துணை கேப்டனாகவும் இருப்பாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய அணி வீரர்களோட அறிவிப்பை ICC தன்னோட அதிகாரப்பூர்வ பக்கத்துல விராட் கோலியோட புகைப்படத்தை பயன்படுத்தி ஷேர் பண்ணி இருக்காங்க.
T20 உலகக்கோப்பை தொடருக்கான இங்கிலாந்து அணியை அறிவிச்சிருக்காங்க இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம். நடப்பு சீசன் IPL தொடரோட பிளே ஆஃப் போட்டிகள்ல T20 உலகக்கோப்பை அணியில இருக்கும் இங்கிலாந்து வீரர்கள் விளையாட மாட்டாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம். IPL போட்டிகள்ல தங்களோட ஆட்டத்தின் மூலமாக அணிகளை வெற்றி பாதைக்கு கொண்டு போன வீரர்களான பில் சால்ட், ஜானி பேஸ்ட்ரோ, ஜோஸ் பட்லர் ஆகிய வீரர்கள் பிளே ஆஃப் சுற்றுல IPL அணிகள்ல இடம்பெற மாட்டாங்க அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு.